bloody sweet. Hello everyone, and Mavin, welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆவேஷம் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஓடிடியில் பார்த்தேன், ப்ரைம் வீடியோ அப்படிதான் அதான் நினைக்கிறேன், ப்ரைம்ல பார்த்தேன். ஒரு பார்த்தேன் மலையாளத்துலையும். இது ஒரு மலையாளம் ஃபிலிம். நம்ம ஃபாட் ஃபாசில் தான் வந்துட்டு இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு நம்ம ஃபஃபா ப்ளே பண்ண கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வந்துட்டு இந்த படத்தோட மியூசிக் சாங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு லாஸ்ட் வீக்கா திஸ் வீக்கான்னு தெரில, இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவோம் கூட தெரில. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இருக்கும். சரிங்களா? எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு. சரிங்களா? பட் இது ரீசெண்டாக எடுத்த வீடியோ கிடையாது. ஓகே, அதை நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆவேஷம். ஸோ ஆவேஷம் வந்துட்டு 2024 லாஸ்ட் இயர் வந்துட்டு வெளியான படம். சரிங்களா? இது ஒரு மலையாளம் ஒரு ஆக்ஷன் காமெடி. ஆக்ஷனும் இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக காமெடியும் இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கேஸ்ட்டை பார்த்துருவோம். ஓகேவா? நம்ம ஃபாட் ஃபாசில் அது அவரோட ரங்கான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் ப்ளே பண்ணுவார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மித்துன், ஸோ அவர் ஒரு பிபின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவார். அந்த பசங்க குரூப் இருக்கலாம், நம்ம அஜு, பிபி, சாந்தா. ஸோ அவனுக்கு 3 பேர் இருப்பானுங்களே. ஸோ அவனுக்கு புலி பண்ணுவானுங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இவனுக்கு அந்த சீனியர் பசங்களாம் இருப்பானுங்க. ஸோ அதில் ஒருத்தன் இரிட்டேட்டிங்கான கேரக்டர். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் குட்டின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கொஞ்சம் வருவான். ஓகேவா? செம்ம இரிட்டேட்டிங்கான கேரக்டர். உண்மையிலே அவனை போட்டு வெளுத்து சாத்தணும்னு தோணும். குட்டி இருந்து என்ன துளி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கோவம் வரும். ஓகேவா? எனக்கே செம்ம கோவம் வந்துச்சு. நம்ம மிதுட்டி, ஸோ அவருன்னு சொல்லிட்டு அந்த மலையாள ஆக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. வெறுப்பார அளவுக்கு நடிச்சிருந்தாரு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவன் ஆளுக்கும் பண்ற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி தோணுச்சுங்க. செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரங்காவோட லைக் வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அம்பன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருப்பாரு. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்துட்டு அடிப்பார், அடியால். ஓகேவா? சஞ்சின் கோப்புன்னு சொல்லிட்டு அவர் ப்ளே பண்ணியிருந்தாரு. செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மன்சூர் அலிகான் ஒருவர். ஓகேவா? அவர் தான் வந்துட்டு ரங்காவோட பாஸ். ஓகேவா? அவரை காலி பண்ணிட்டு தான் வந்துட்டு ரங்காவே அந்த போஸ்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். சும்மா நிறைய ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாங்க அந்த கேங்ஸ்குள்ளேயே. அது நல்லா இருக்கும். மியூசிக் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஓகேவா? இந்த இலுமினாட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாங் விட்டாங்க. ஓகேவா? அது வந்து அந்த பாட்டு வந்துட்டு படத்தோட கடைசியில் வரும், அனிமேஷனோட வரும். ஓகேவா? லைக் வந்து அந்த அனிமேஷன் ஒரு மார்வல் காமிக் அனிமேஷனாக இருக்கும். காமிக் ஸ்டைலில் ஒரு அனிமேஷனாக இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கடைசியில் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த சாங்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு தமிழில் தயவுசெய்து அந்த சாங் கேட்டுருந்தீங்க, கேவலமாக இருக்கும். ஓகேவா? சிங்கியே அவர் நல்லாவே இருக்காது. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு மலையாளத்தில் கேளுங்க. படமும் நீங்கள் மலையாளத்தை பாருங்க. ஓகேவா? தமிழ் பீப்புளாக இருந்தீங்கன்னா மலையாளத்தை பாருங்க. சப்டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடுமே. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கேன். நான் வந்துட்டு ரெண்டுத்துலையும் பார்த்தேன், மலையாளத்துலையும் பார்த்தேன், தமிழ்லையும் பார்த்தேன். இந்த சாங்கை தவிர்த்து டைலாக்ஸும் சிமிலராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகேவா? எதுவுமே வந்துட்டு ஆக்வர்டாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஆப்வியஸ்லி ஃபாட் ஃபாசிலோட கேரக்டர். உண்மையிலே அவர் ஒரு மாதிரி வைபான ஒரு கேங்ஸ்டர் எல்லாமே இருக்கு. காசு பணம் எல்லாமே இருக்கு, மனசு பணக்காரது தான். என்ன எப்படின்னா ஒருத்த ஃப்ரெண்ட் ஆயிட்டானா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி தான் பசங்களுக்கு பைக்கு கொடுப்பாரு, தங்குறதுக்கு அவரோட வீடை கொடுப்பாரு. கபோர்டு திறந்தா ஃபுல்லா சிகரெட்ஸாக இருக்கும், சிகரெட் பாக்ஸஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜை தொடர்ந்தா ஃபுல்லாக பீர் பாட்டில்ஸாக இருக்கும். ஓகேவா? பீரு சரக்கு ஃபுல்லாக. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஓகேவா? ரங்காவோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எல்லாமே இருக்கும். என்ன ஒன்று ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டு கடைசி கட்டம் வரைக்கும், லைக் வந்து கடைசி கட்டம் முன்னாடி வரைக்கும் அவர் சண்டை போட நம்மளால பார்க்கவே முடியாது. ஓகேவா? அவர் வெறும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. லைக் வந்து அம்பன் தான் வந்து சண்டை போடுவாரு. அம்பன் சொல்ற அந்த கேரக்டர்ஸ் தான் சண்டை போடுவாரு. சொல்லிக்கிறப்பாரு, நீ இவனை இப்படி கொடுத்து வரான் பாரு, இவனை எப்படி அப்படி அடின்னு. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் டுபாக்குரோ அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வேற அம்பன் சொல்லுவாரு. லைக் வந்து இதெல்லாம் உண்மையா பொய்யா அந்த மாதிரி தோணும். அதுல வந்து ரெண்டு லுக்ல வருவாரு. ஓகேவா? லைக் வந்து சில்வர்ஸ் லுக்ல வந்துட்டு முடியெல்லாம் ஒரு மாதிரி வந்துட்டு ஃபேட் அவுட் பண்ணிட்டு ஃபேக் கட் வெட்டிட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் ட்ரிம்டாக வருவார். ஓகேவா? செம்ம சின்ன பையன் மாதிரி இருப்பாருங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு மீச லுக்கு இப்போ அந்த வெள்ளை சட்டையில் வந்து வருவார்ல, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த லுக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் கேட்டும் எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சு, இது ஒரு டுபாக்கூரோ அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ.
துபா கூரோ அந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் வந்து கடைசியில இறங்கி அடிப்பாரு. ஓகேவா, நானும் சம்பவங்கார தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்பன்லாம் இருக்க மாட்டாரு, அவர் மட்டும் தான் இருப்பாரா, போட்டு பொழந்து எடுப்பாரு. செம்மையா இருக்கும். ஐயோ சூப்பர், உண்மையில நல்லா இருக்கும். சரிங்களா, அதை வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கடைசி கட்டம்லாம் வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல வந்துருவாரு. ஓகேவா, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த பாண்டிங்ஸ் நல்லா இருக்கும். ஓகேவா, பாண்டிங், அவர் கேங்ஸ்டரா இருந்தாலும் அவருக்கு ஒரு மதர் சென்டிமெண்ட், அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், லைக் ஒரு எமோஷனல் இருக்கும். ஓகே, ஃபீலிங்ஸ் இருக்கும் அவருக்கு. ஓகேவா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு அம்மா ஒரு அம்மா நம்ம பிபியோட அம்மா வந்துட்டு கால் பண்ணுவாங்க. பிபி வந்துட்டு எங்கே போயிடுவான்னு தெரியாது. ஓகேவா, இங்கே ஒரு கல்யாணத்தில் எங்கே மாட்டிப்பான் குடி போதையில். நம்ம ரங்கா தான் எடுத்து பேசுவார். எனக்கு வந்து நான் தான் ரங்கா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொல்லியிருக்க மாட்டான். ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பிபி சொல்லியிருப்பான் போல அவங்க அம்மா கிட்ட, கூட பிறக்காத அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி அதில் செம்ம எமோஷனல் ஆயிடுவார். ஓகேவா, எமோஷனல் ஆயிடுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சிடும் லைக் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு பாண்டிங்காக பழகலை, இவனுக்கு வந்துட்டு வேற யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரில் ஹர்ட் ஆயிடுவார். உண்மையிலே ஹர்ட் ஆயிடுவார். இங்கே வந்து ஏன்னா ஒரு ஃபீலிங்ஸ் இமோஷனல் பர்சனில் அது எமோஷனல், அது நம்மளுக்கு லைட்டாக ஸ்லைட்லி கனெக்டாக இருக்கும். ஓகேவா, என்னதான் அவ்வளோ பேர் யங்ஸ்டராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு இமோஷனல் சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அம்மா சாவர கட்டத்தில் அவங்க அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு ஸ்டாரி நரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவருக்கு ரொம்ப அம்மா சென்டிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட மேனரிசம், ஓகே, அவர் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ண விதம், ஓகேவா, லைக் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்ட்ரடக்ஷனா இல்லை, வீட்டில் வந்து குளிச்சுட்டு துண்டோட ஆடுவார், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டே ஆடுவார். அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருப்பாங்க. அது உண்மையிலே ஃபஃபாவாது அப்படின்னு தோணும். ஓகேவா, அந்த சாங் இருக்கும்ல, ஓகேவா, நான் ஹம்மிங் பண்ணுறேன், டே காப்பிரைட்லாம் போட்டுறாதீங்கடா, சரிங்களா. அந்த சாங் வந்துட்டு அவர் வீட்டில் ரூமில் ஆடிக்கிட்டு இருப்பாரு, துண்டோட ஆடுவார், சட்டை போட்டுக்கிட்டே ஆடுவார், அப்புறம் கபோர்டை திறப்பாரு, அவ்வளோ ஒயிட் கலர் ஷர்ட்ஸாக இருக்கும், அவ்வளோ ஒயிட் கலர், அதை வந்துட்டு சூஸ் பண்ணுவார், எதை போடலான்ட்டு. ஓகேவா, அது நல்லா இருக்கும். எல்லாமே ஒயிட் கலரா எதுக்கு அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கணும்னு தோணும். ஸோ பேக்காக இருக்கும், நல்லா இருக்குங்க. சரிங்களா, அவர் கேரக்டர் பிளே பண்ண விதம் நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அவர் வந்துட்டு இடமாவனே அப்படின்னு சொல்லுவார். அவர் பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், ஓகேவா, அவர் கோவப்பட்டு அடிக்க மாட்டாரு, பட் அந்த கோவம் காட்டிக்கிட்டே இருப்பாரு. அன்பன் இவனை பாரு, இவன் இங்கிருந்து வர பாரு, இவன் அங்கே இருந்து பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. லைக் வந்து அதே ஃபன்னாக தான் இருக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்சது ரொம்ப எனக்கு ரொம்ப அதுதான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இடம் அவனே அப்படின்னு சொல்லுவார். அது வந்துட்டு அவர் நல்லா இருக்கும். உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்கும். அவர் கேரக்டருக்காகவே நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அவர் கேரக்டருக்காகவே உண்மையிலே பார்க்கலாம். உண்மையிலே நம்மளுக்கு இந்த படம் பார்க்குற போயிட்டு அந்த 3 பசங்க இருக்காங்க, அவனுங்களாம் செம்ம காண்டா இருக்கும். டே என்னடா யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை யூஸ் பண்ணிக்கிறீங்களா, ஏமாத்துறீங்களா அப்படின்னு நம்மளுக்கு கட்டு போகிறோம். இந்த 3 பேர் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு தோணும். எனக்கு உண்மையிலே அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ரங்கா கேரக்டர் அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு எமோஷனல் பர்சன், அவன் எவ்வளவு ட்ரஸ்ட் பண்றான், ஒரு ட்ரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவுலாம் அவன் இது பண்றான் பாருங்க, பாத்துக்கிறான் அந்த பசங்கன்னு சொல்லிட்டோன்னே. லைக் வந்து அவனே ஏமாத்தும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு ஹர்ட்டிங்கான ஃபீல் தானே இருந்திருக்கும். ஸோ அது ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு, நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் பார்க்குற போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இதான் கேரக்டர். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லேயே கதைக்குள்ள போயிடுது. ஓகேவா, நாங்கள் 30 மினிட்ஸ்னா கதைக்குள்ள போயிடுது, எங்கேயுமே லேக் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வந்து ஆக்ஷன் இருக்கும், சண்டை காட்சிகள் இருக்கும், ரத்த காட்சிகள் எடுத்துக்க ரொம்ப ஃப்ரீஷியஸாக இருக்காது. இந்த காமெடினா எந்த ஆக்டர் காமெடி பண்ணணும், காமெடி ஆக்டர்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, அவங்களுக்குள்ளேயே காமெடி பண்ணுவானுங்க. ஓகே, அம்பனா இருக்கட்டும், ஃபஃபாவா இருக்கணும், அவங்களுக்குள்ள அந்த ஒரு பிரதர்ஹுட்னு ஒன்று இருக்கும், ப்ரோமேன்ஸ்னு ஒன்று இருக்கும், அவங்களோட பாண்டிங்க அவங்களே காமெடி பண்ணிப்பானுங்க. ஓகே, அதெல்லாம் உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓகேவா, அதில் உண்மையிலே நல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 2 hours 20 minutes 2 hours 20 minutes நினைக்கிறேன். ஓ ஓகே, 160 மினிட்ஸ்னா 2 hours 30 minutes மேலே நினைக்கிறேன். சரிங்க, கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா எனக்கு அந்த 2 hours 30 minutes போனதே எனக்கு தெரியல உண்மையிலே. ஓகே, நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு, ஃபுல் அண்ட் அவுட் அண்ட் அவுட் ஃபன்னாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு டைம் தான் செக் பண்ணி பாருங்க, நல்லா இருந்துச்சு. செம்மையான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் கண்டிப்பாக சொல்லுவேன். யாரெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்க, ஓகேவா,
அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க? இந்த படம் பேர் வந்துட்டு ஆவேசம். ஆவேசம்னாலே ஒரு இங்கிலீஷ்ல வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா எக்ஸைட்மெண்ட். ஓகே, ஆவேசமா இருக்கும்னு சொல்லுவோம்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும். அதே மாதிரி தான் படம் ஃபுல்லா எக்ஸைட்டடோட தான் இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு as a ஆடியன்ஸா நம்மளும் ஒரு எக்ஸைட்மெண்ட்குள்ள கொண்டு போயிடும் அந்த படம். ஓகேவா, உண்மையிலே செம்ம ஃபன்னான படம், செம்ம தரமான படம், நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் தான் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, செம்ம ஃபன்னா இருக்கும் உண்மையிலே. சரிங்களா? ஸோ திரும்ப இந்த படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. I'm Naveen. Take care. Bye.